இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ராஜ்மா புலவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ராஜ்மாவை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சொல்லிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் வந்து இந்த ப்ரெஷர் பேனில் தான் வந்து நான் வந்து ராஜ்மாவை வேக வச்சு எடுத்துட்டேன். இதையே வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன். அப்புறம் எல்லா ஸ்பைஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஜாதிபத்திரி, ஒரு பட்டைத்துண்டு எல்லாமே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 4 பூண்டு பல் இதையும் சதைச்சி வச்சுருக்கேன். அரைக்கலை, பேஸ்ட்டாக அரைக்கலை, அப்படியே சதைச்சி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் அடர்ந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடுறேன். கொஞ்சம் புதினாவும் சேர்த்துடுறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சம் தான் ரைஸ் வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு புதினா வாசனையாக இருக்கும். ஒரு கப்பு வந்து சாப்பாட்டு பச்சரிசி தான் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுவோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம். நான் வந்து சாப்பாட்டு பச்சரிசிலே வந்து செஞ்சுருக்கேன். இந்த வேக வச்ச ராஜ்மாவையும் சேர்த்துடுவோம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் தனியா தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து போட்டுக்கிறேன்.
கொஞ்சோண்டு சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஸோ நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தயிரும் விட்டுடுவோம். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருவேன். சாரி, தயிர் சேர்த்தேன், அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். தயிர் சேர்த்துருக்கேன் நான். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் புலாவ், வேறு ஒன்று. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை விட்டுறலாம். ஸோ இப்போ நல்லா வந்து நான் 3 தண்ணி விடுறேன். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், கொஞ்சம் இதுவாக இருந்தாலே போதும், தளர இருந்தாலே போதும். தளர மீன்ஸ் நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி மாதிரி உதிரியாக வேண்டாம். ஸோ நல்லா வந்து ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்துட்டேன். 1 கப்பு அரிசிக்கு நம்ம வந்து 3.5 கப் அளவு. ஏன்னா இதுவும் கொஞ்சம் வெந்துடுத்து, இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ராஜ்மாவும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்துடுச்சு, ஆனால் 90% வெந்துடுச்சு. ஸோ அந்த 10% தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து நல்லா ஒரு 3.5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம வந்து உப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஹைலேயே வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ராஜ்மாவை உப்பு போட்டு வேக வைக்கல, அப்படியே தான் வேக வைத்தேன். அது 2க்கும் சேர்த்து ஒரு 1 ஸ்பூன் அளவு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி நல்லா ஒரு 2 விசில் விட்டுடலாம் போதும். ஏன்னா நம்ம நல்லா 3.5 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். ரைஸுக்கு எப்போவுமே நான் வந்து 2.25 தான் விடுவேன். ஸோ கூட கொஞ்சம் விட்டுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டுடலாம் போதும். விட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். ஸோ இப்போ புலாவ் ரெடி ஆகிடுது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கரண்டி இருக்குல்ல, சாதக்கரண்டி, அந்த கரண்டியோட காம்பை வச்சு நைஸாக கிளறலாம். ஏன்னா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படிங்கும்போது இது கொஞ்சம் உதிரியாக வரும். நம்ம அந்த கரண்டியை வச்சு இது பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி குழஞ்சாப்பில் ஆகிடும். புலாவ் தான் இருந்தாலுமே ரொம்ப குழையணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அது சாம்பார் சாதம் மாதிரி அப்படி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த கரண்டி காம்பால் இப்படி லைட்டாக இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக உதிரியாக இருக்கும். புலாவ் ரெடி, ராஜ்மா புலாவ் ரெடி. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வந்து உருளைக்கிழங்குல ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி பார்க்க போகிறோம். இதை எடுத்து வச்சுடுவோம். பெப்பர் கறி அடுத்த வீடியோவில் வரும்.